ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, கருமாறி உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று என் குரலில் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த அன்னையின் வாக்கை பொறுமையாக நிதானமாக கேள். உன் நிதானத்தை இழந்ததால் தான் இந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். எப்படி? உன் நிதானத்தை நீ இழந்த நேரத்தில் தான் இந்த நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டார்கள் பிள்ளையே. உன் மனதில் எத்தனையோ வேதனைகளை சுமந்து அதை கொட்டுவதற்கு ஆளில்லாமல் தவித்து வருகிறாய். என் வேதனைகளை யாரிடத்தில் சொல்லுவது? நான் மடி சாய்ந்து நான் கண்ணுறங்க எனக்கு யாருமே இல்லை என்ற என் பிள்ளையின் வேதனையை தீர்க்க இந்த கருமாறி இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. மனிதர்களிடத்தில் உன் குறையை சொல்லாதே. நீ போன பிறகு உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது இந்த தாய்வினால் நின்று உன் குறைகளை சொல்லி உன் கண்ணீரை கொடு. நீ கொடுக்கும் கண்ணீருக்கு விலை இருக்கிறது தெரியுமா? உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பேன் நான். தெய்வத்தை நம்பி என்ன பயன்? எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் இங்கே தீய சக்திகள் தான் வேகமாக பரவுகிறது, வேகமாக வேலை செய்கிறது என்ற வருத்தம் உனக்குள் இருக்கிறது. கர்ம வினை யாரை விட்டது? என் பிள்ளையே, அந்த கர்ம வினைதான் நல்லவர்களை கூட தீயவர்களாக மாற்றி உன் அருகில் வைத்து இப்படிப்பட்ட காரியங்களை உன்னை நெருங்கும்படியான நேரமாக மாற்றிவிட்டது. தெய்வமெல்லாம் வேடிக்கை பார்க்கும் என்று நினைக்காதே. நேரத்தையும் காலத்தையும் எண்ணி பார்த்து கொண்டுதான் இருக்கும் உன் தாய். என் பிள்ளையே, உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் நாள் வந்துவிட்டது. நீ பட்ட துரோகத்திற்கு பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை நம்ப வைத்து கருத்தை அறுத்தானே, உன்னிடத்தில் இருப்பதை பிடுங்க இப்போது அவன் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறானே, உன்னை வாழ விட மாட்டேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறானே, அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சையா? ஒரு காலமும் இல்லை. நீ நினைக்கிற உனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு. அதுதான் இல்ல. உனக்கு மட்டும் பிரச்சனை, என்ன அழிக்கிறவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நீ நினைக்காத. அவனுக்கு திரும்பி பல நாள் ஆச்சு. அவன் படுற வேதனைய உனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டு இருக்கான். உனக்கு முன்னாடி அவன் அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் வீட்டுக்குள்ள நடக்கிற காரியம் காதுக்கு வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இதுதான் நடந்துட்டு இருக்குது. அவன் நல்லா இருக்கான், என் வாழ்க்கை நாசம் அடைஞ்சிருச்சேன்னு வேதனைப்படாத. நீ கும்பிடுற தெய்வம் இல்லைன்னு நினைக்காத. உனக்காக நான் இந்த கருமாறி இருக்கிறேன். நேரத்துக்கு நேரம் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். நடந்ததையும் நடந்துட்டு இருக்கிறதையும் நடக்க போறதையும் நான் சொல்றேனே, என்னை ஏளனமா நினைக்காத. நான் வந்து 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 உங்ககிட்ட பேசுறேன், உன் நேரத்தை வீணடிக்கிறேன்னு நினைக்காத. ஒரு நாள், அந்த நாள் பக்கத்துல இருக்கு. நான் ஏன் வந்தேன், உங்ககிட்ட ஏன் பேசினேன், உன்னை எதுல இருந்து நான் காப்பாத்தினேன் அப்படிங்கறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வரப்போகுது. பக்கத்துல வந்துருச்சு. கவலைப்படாத. நல்லது நடக்கும் நேரம் பக்கத்துல வந்துருச்சு. உன்னோட நம்பிக்கைய விட்டுறாத. நம்பிக்கை போச்சுன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. நீ நம்பிக்கை வச்சு என்ன ஒவ்வொரு நேரமும் கையெடுத்து கும்பிட்டு விடுற கண்ணீருக்கு நான் பதில் கொடுப்பேன். நம்பிக்கையோட இரு, நல்லதை உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஓம் சக்தி. நன்றி.